நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்னொரு வேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். த பீக் டெம்பரேச்சர் T as measured in degrees Fahrenheit. ஒரு டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா ஃபாரன்ஹீட்டில் தான் மெஷர் பண்ணுறாங்க அந்த டிகிரிஸ். ஆன் எ பர்டிகுலர் டே இஸ் த காஷியன் 85,10 ரேண்டம் வேரியபிள். இந்த காஷியானோட மீனிங் என்னென்னா இதுக்குள்ளே வந்து மீன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 100 ஒரு ப்ராப்ளம், டெம்பரேச்சர் லெஸ் தென் 60 ஒரு ப்ராப்ளம், ப்ராபபிலிட்டி ஆஃப் டெம்பரேச்சர் பிட்வீன் 70 and 100. ஸோ இது மூணுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரீவியஸ் 3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்லாமல் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இது மீன், இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அர்த்தம். ஓகேங்களா? இதில் கேட்பீங்க, இதில் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வார்த்தை இல்லையான்னு கேட்பீங்க. அப்போ தான் நீங்கள் என்ன யோசிங்க, இந்த காஷியான் வேல்யூஸ் வரும் இது உள்ள 85,10. அப்போ தான் நீங்கள் இது மீன் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சரி, ஃபர்ஸ்ட் இதில் மியூ ஈக்குவல் டு 85, சிக்மா ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் த டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் 100. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 100. ஸோ இதில் இருக்கிற நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், 100ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த 100-ஐ நம்ம வந்து வேறு வேல்யூவாக மாற்ற போகிறோம். ஒரு எக்ஸ் வேல்யூவை புது இசட் வேல்யூவாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஃபார்முலா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன இருக்கீங்க 100 மைனஸ் மியூ என்ன இருக்கீங்க 85 பை சிக்மா என்ன இருக்கீங்க 10. 100ல் 85 போயிடுச்சுன்னா 15 பை 10 என்ன வரும் 1.5. அப்போது இந்த 100க்கு 1.5 நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன இருக்கீங்க டீக்கு பதிலாக இசட் போடணும், கிரேட்டர் தென் இந்த 100க்கு பதிலாக என்ன போடணும் இங்கே 1.5. இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் வந்தாலோ இல்லை லெஸ் தென் சிம்பிள் வந்தாலோ ஒரே ஒரு வேல்யூ இருந்தாலோ நான் ஃபார்மேட் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், 0.5ஆல் மைனஸ் பண்ணணும். எதை, இந்த 1.5 நம்ம 0லேருந்து 1.5ன்னு எடுத்துக்கணும். இந்த ஃபார்மேட் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ 0.5 மைனஸ் இதை 0லேருந்து 1.5 போட்டுக்கணும். இப்போ நம்ம டேபிள் வேல்யூ பார்க்கணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் 0ல் 1.5 என்ன இருக்குது, 0.4332 இருக்குது. அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிட்டு ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.0668. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் டெம்பரேச்சர் லெஸ் தென் 60. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 60 இருக்குங்களா, இது எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இப்போ எக்ஸ் என்ன இருக்குங்க 60 மைனஸ் மியூ என்ன இருக்குது 85 பை சிக்மா என்ன இருக்குது 10. 60ல் 85 போயிடுச்சுன்னா மைனஸ் 25 வரும். 25 பை 10 வந்து மைனஸ் 2.5. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்தாலும் பிரச்சனையே இல்லை. ப்ராபபிலிட்டி ஆஃப் இப்போ இந்த டீயை நம்ம என்ன மாற்றணும், இசட்டாக மாற்றணும். இந்த லெஸ் தென் சிம்பிள் இந்த 60க்கு பதிலாக இப்போ என்ன மாற்றியாச்சு மைனஸ் 2.5. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூஸ் இருந்து லெஸ் தேனோ இல்லை கிரேட்டர் தேனோ இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணோம் 0.5ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ 0.5 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த மைனஸ் வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ 0லேருந்து 2.5. இங்கே எப்படி 1.5 எப்படி எழுதணும், 0லேருந்து 1.5. அதே மாதிரி தான் இந்த மைனஸ் 2.5ஐ 0லேருந்து 2.5ன்னு எழுதணும். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் பாருங்கள், 0க்கு 2.5 என்ன இருக்குது 0.4938 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் 0.0062. இப்போ அடுத்த மூணாவது ப்ராபபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் த டெம்பரேச்சர் பிட்வீன் 70 and 100. இதோட மீனிங் வந்து பிட்வீன். ஓகேங்களா? ஸோ இதில் 2 எக்ஸ் வேல்யூஸ் இருக்குது 70, 100. அப்போது இது ரெண்டுத்துக்குமே புது இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ x1 ஈக்குவல் டு 70. அப்போது z1 ஈக்குவல் டு x1 மைனஸ் மியூ பை சிக்மா. z1 ஈக்குவல் டு x1க்கு என்ன போடணும் 70 மைனஸ் மியூக்கு என்ன போடணும் 85 பை சிக்மாக்கு என்ன போடணும் 10. ஸோ 70ல் 85 போயிடுச்சுன்னா மைனஸ் 15 பை 10. ஸோ மைனஸ் 1.5 தான் வந்து z1உடைய ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த x2 வேல்யூ 100. z2 ஈக்குவல் டு x2 மைனஸ் மியூ பை சிக்மா. x2 என்ன இருக்கீங்க 100 மைனஸ் மியூ என்ன இருக்கீங்க 85 பை சிக்மா என்ன இருக்கீங்க 10. ஸோ 100ல் 85 போயிடுச்சுன்னா 15 பை 10. ஸோ 15 by 10 டிவைட் பண்ணோன்னா 1.5 கிடைக்கும். ஸோ Z1 ஆன்சர் கிடச்சிருச்சு, Z2 ஆன்சர் கிடச்சிருச்சு.
இதை எடுத்துகிட்டு போய் இப்போ ப்ராபபிலிட்டியில் கொடுக்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 70க்கு பதிலாக இப்போ என்ன பண்ணணும், -1.5 லெஸ் தான் ஈக்குவல் இந்த டீக்கு பதிலாக இசட், 100க்கு பதிலாக என்ன பண்ணணும் 1.5. இந்த மாதிரி நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி -1.5 + 1.5 சேம் நம்பர் மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரண்ட்டில் 2 போட்டுட்டு இந்த நெகட்டிவ் நம்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு 0லேருந்து 1.5 வரைக்கும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஃபார்மட் பேசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சேம் நம்பராக வந்து ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா, ஆப்போசிட் சைன் இருந்துச்சுன்னா அந்த 2 ஃப்ரண்ட்டில் போட்டு 0லேருந்து 1.5 எடுத்துக்கணும். இப்போ நம்ம டேபிளில் போய் பார்க்கணும். 0க்கு 1.5 என்ன இருக்குது, 0.4332 இருக்குது. இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போய் இந்த 0.4332 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 0.8664. கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து. ஸோ இவ்வளவு தான். இதோட இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் ஓவர் ஆகுது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.